வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க ஒரு மகனை இந்த உலகில் நமக்காக ஈன்றெடுத்து கொடுத்த ஆசான் அருள் தந்தையின் பெற்றோர்களையும் வணங்கி, ஆசான் அருள் தந்தையையும் வணங்கி, இன்றைய ஒரு சிறிய சிந்தனையை நாம் சிந்திப்போம். மார்ச் 8 மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடி முடித்தோம். நம்மளோட மகளிர் மேம்பாட்டுக்காக, பெண்ணுரிமைக்காக சாம்ஜி நமக்காக கவிகளோடு நிறைய சிறப்பம்சங்களை நமக்கு அனைவருக்கும் இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறாரு. அதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திப்போம். பெண்ணடிமையை ஒழிப்பதற்கு பெண்ணுரிமையை வளர்ப்பதே நல்வழி என்று சாம்ஜி நம்பினார். அதாவது ஒரு பெண்ணை ஒரு கொடுமையை ஒழிக்கணும்னா அந்த பெண்ணுரிமையை வளர்க்கணும். அதுக்கு நமக்கு சாம்ஜி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண் என்பவள் பெருமைக்குரியவள், சிறந்த பெண், பெரிதும் சிறந்தவள் பெண், ஆணினும் உயர்ந்தவள் பெண், ஆற்றல் மிகுந்தவள் பெண், அறிவில் வளர்ந்தவள் பெண், திறமை பெற்றவள் பெண், நேர்மை ஒழுகுவோள் பெண், நீதி உடையவள் பெண் என்று பெண்ணின் பெருமையை பாரதிதாசன் ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறுவார். அதுக்கு மேலே மகரிஷி இறை தத்துவமாக கடவுளோடுக்கு அடுத்த நிலையில் அமையும் சிறப்பை உடையவள் பெண். இறை தத்துவமாகிய கடவுளுக்கு அடுத்த நிலையில் அமையும் சிறப்பை உடையது பெண்மை என்று சாம்ஜி அதை விட இன்னும் சிறப்பாக நான் பெண்ணுடைய அருமை பெருமையை இன்னும் உயர்த்தி சொல்லியிருப்பார். அவளுடைய உரிமைகளை நாம் போற்றி பாதுகாத்தாலே பெண்ணடிமை என்பது ஒழியும். அதில் நிறைய உரிமைகளை பற்றி நிறைய நம்ம சிந்திச்சு பேசியிருப்பாங்க அவங்களோடக்கு. அதில் சாம்ஜி சொன்னதில் ஒரு சிலதை அவருடைய வாழ்க்கை சுதந்திரமாக மெயின் திருமணத்தை பற்றி அவர் சொல்கிறத பற்றி பார்த்திங்கனாக்கா, காதல் செய்வதற்கும் காதலித்தவனையே திருமணம் செய்வதற்கும் பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்கிறார் சாம்ஜி. அதுக்கு ஒரு கவி சொல்வார், இருவர் உளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் முடிவு கொண்டோ செயலில் கண்டோ, ஒருவருக்கு ஒருவர் உடல் பொருளாற்றல் உவந்து அர்ப்பணித்த உளநிலையே காதல். அதனால் காதலிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. காதலித்து மனம் செய்யவும் உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அந்த உரிமையை தயவு செய்து அவளுக்கு வழங்குங்க, யாரும் தட்டி பறிக்காதீங்க. பெண்கள் தம் பொருள் வருவாய் ஆண்களைப் போல பெற்று சம உரிமையுடன் வாழும் காலம் பெண்கள் தம் விருப்பம் போல கணவன் சேர்ந்து பிரியமுடன் காதல் வாழ்வதெய்தல் நன்று என்று காதல் திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டுகிறார். அதாவது பெண்களுக்கு பொருள் ஈற்றத்துக்கு தகுதி உடையவர்களாக அவங்க மாறும்பொழுது தான் பெற்றோர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளும். அவளுக்கு தேவையான உரிமையை அடுத்தவங்களை சார்ந்து வாழும்போது தான் அவளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை கூட தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான உரிமை அவளுக்கு இல்லாத போகுது. அப்போ தன் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூட பொருளாதாரம் இதெல்லாம் அவளே செஞ்சுக்கிட்டான்னா அப்போ தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி கொஞ்சம் காட்டுவாங்க. அப்போ ஒரு பெண் தன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு திறமையில உயரணும். அப்படிங்கிற பெண்ணினத்திற்கு அடிமை நிலை நீங்கி உரிமை வேண்டும் என்று உரிமை குரல் கொடுக்கிறார் சாம்ஜி. அதுக்கு ஒரு கவி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் தன்பால் வேட்பை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு கருவி போல் உடல் கொடுக்க ஒரு பெண் தன் உடலினையே அர்ப்பணித்து உணவு உடை வாடகை போல் பெற்றுளாவும். பாருங்க, தன்னையே ஒப்படைக்கிறதும் இல்லாம அவங்க கிட்ட போய் நம்ம உணவுக்கு உடவைக்கு எல்லாத்துக்கும் சார்ந்து வாழ்ந்துட்டோம்னா ஒரு இடிந்த அடிமை நிலை பெண் இனத்திற்கு உலகில் இனி வேண்டாம். அப்போ நீங்கள் ஒருத்தரை சார்ந்து எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுது, நம்ம இல்லைன்னா இவங்க எதுக்குமே லாக்கி இல்லாதவங்கன்ற மாதிரி ஒரு அடிமை நிலை அங்கே வந்துடுது இல்லைங்களா? அதனால்தான் தன்னை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு பெண் இனத்தை உயர்த்திக்கிறதுக்கு அவங்க மேம்படணும் அப்படின்னு சொல்றாரு. இடிந்த அடிமை நிலை பெண் இனத்திற்கு உலகில் இனி வேண்டாம்.
ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டி காத்து உண்டுடுத்து கடமை செய்யும் உரிமை வேண்டும் என்று பெண்ணுரிமைக்காக சாம்ஜி அங்க குரல் கொடுக்கிறாரு. அப்போ ஒரு பெண்ணுடைய மன அடச்சூழலை எந்த அளவுக்கு அவர் எதுக்காகங்க ஒரு பெண்ணுரிமைக்காக இவ்வளவு பேசணும், எதுக்காகங்க ஒரு குடும்ப அமைதிக்காக இவ்வளவு பேசணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண்ணுடைய மனதை நீங்க நான் பெற்றோரை பிறந்த கத்தை கவிதை எல்லாருக்குமே தெரியும். அந்த கவியில பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துறந்து வந்த ஒரு துறவி மாதிரி வரவளுடைய மனசு எப்படி இருக்கும்ன்றத சாம்ஜி அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் துறந்து வந்த அவ ஒரு துறவி, அவளுடைய மனசை நீங்க எந்த அளவுக்கு பக்குவமா நல்லா பாத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அடுத்த தலைமுறையா ஒரு புண்ணிய பதவியை சேர்க்கும். அப்ப அந்த பெண்ணினோட மனதை நீங்க எந்த அளவுக்கு இனிமை காத்து வச்சிருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல வித்தை கொடுக்க முடியும். அந்த நல்ல வித்து தான் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வளமான ஒரு சமுதாயமா அமையும் என்பதற்காக தான் பெண்ணுரிமைக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் உலக அமைதி வரைக்கும் இதுக்கு இவங்களை நீங்க நிம்மதியா வச்சிருக்கிறது, இவங்க மனசு சாந்தமா வச்சிருக்கிறதுக்கு உலக அமைதி வரைக்கும் ஒரு வித்தை ஆகிறது என்பதற்காக தான் பெண்ணுரிமைக்காக சாம்ஜி நிறைய நமக்காக குரல் கொடுத்திருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கத்துல சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே சாமிஜியோட கனவு எப்படிலாம் பழிக்குது பாருங்க. குடும்பத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கான பொருளையும் ஈட்டிக்கிட்டு தொண்டும் செய்யக்கூடிய மனோ வலிமையும் உடல் வலிமையும் பெண்ணினத்துக்கு இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்க சர்வீஸ்ன்னு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களை விட பெண்களே அதிகம். நம்ம எஸ்கே ஐயா கூட சொல்வாரு, எந்த மீட்டிங்ல வந்தாலும் ஒரு புடவையில இருக்க பார்டர் மாதிரி தான் ஆண்கள் இருக்காங்க, புடவை மாதிரி அதிக பங்கு வகிக்கிறவங்க பெண்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, நம்மளுடைய அமைப்புல நிறைய பெண்கள் இன்னைக்கு சிறப்பா தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது இறைப்பணி. இந்த இறைப்பணியை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் போது அவர்களும் அவர்களோட குடும்பமும் செழித்து அடுத்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு வித்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்கவும் கூடிய ஒரு சக்தி ஒரு பெண்ணினத்துக்கே இருக்குது என்பதை நாம் உணர்ந்து அனைவரும் அவர்கள் மனநிலையை புரிந்து சாந்தமாக வைத்திருக்க செயல்படுவோம் என்று கூறி, இனி அடுத்த மகளிர் தினத்தப்போ இன்னும் மகளிருடைய மனநிலையை அனைவரும் ரொம்ப ரொம்ப புரிந்த ஒரு சமுதாயமாக அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு சமுதாயமாக இன்னும் உயரமும் வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இன்னைய சிறிய சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.